ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட புது சேனல். சில டிராமாஸ்லாம் வீடியோ ஃபார்மட்ல போடவே முடியல. அத பத்தி உங்ககிட்ட கேட்டப்போ, இமேஜ் ஃபார்மட்லாம் வேணாக்கா, வீடியோவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஸ்டோரி நேரம் தமிழ் டிஸ்டர்ப் ஆகாம, அதே மாதிரி வீடியோ ஃபார்மட்ல மத்த சீரிஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா அப்பவும் ஒரு சிலர் தொடர்ந்து ஒரு சில டிராமாஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அந்த டிராமாஸ்லாம் நிஜமாவே ரொம்ப நல்ல ஸ்டோரியோட நம்ம எல்லாருக்கும் புடிச்ச மாரி இருந்தது. ஆனா வீடியோ ஃபார்மட்ல அது போட விடல. அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த புது சேனல். இந்த சேனல்ல நம்மளால வீடியோ ஃபார்மட்ல போட முடியாத, அதே சமயம் மிஸ்ஸும் பண்ணவே முடியாத சூப்பரான கதை இருக்கிற சீரிஸ் எல்லாம் இதுல இமேஜ் ஃபார்மட்ல பார்க்க போறோம். இதுலயும் ரெகுலரா இனிமே வீடியோஸ் வர ஆரம்பிச்சிரும். சோ மறக்காம சூப்பர் ஸ்டோரிஸ பார்க்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நாம பார்க்க போற சீரிஸ் கூட ஆல்ரெடி ஸ்டோரி நேரம் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணி ஆனா முடியாம போன ஒரு சீரிஸ் தான். வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமன் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனா போட முடியல. இன்னையில இருந்து இந்த சேனல்ல இந்த சீரிஸ தான் பார்க்க போறோம். இப்போ வெயிட்டே பண்ணாம டைரக்டா சீரிஸ்ல போயிடலாமா? சொர்க்கத்தோட ஒரு பெரிய மலையோட உச்சியில சூரிய வெளிச்சமே சரியா போகாத இடத்துல நம்ம ஹீரோ சிம்மாவை காட்டுறாங்க. சிம்மா 500 வருஷமா இந்த கோட்டையில தான் அடைஞ்சு கிடக்குறான். அப்ப அவங்கிட்ட ஒரு சக்தி கேக்குது. 500 வருஷமா உன்னை குழந்தையில இருந்து இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. உன் சக்தியில இருந்து தான் இந்த 7 உலகமுமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா உன்னால இங்க இருந்து ரிலீஸ் ஆகவே முடியாது. நீ எதுக்கு தேவையில்லாம ஏதோ இங்க இருந்து வெளியே போக போற மாதிரியும் அவங்கள பழி வாங்குற மாதிரியும் பேசிட்டு இருக்குன்னு கேட்க சிம்மா பாக்குறான். 500 வருஷமா என்னால போக முடியலதான். ஆனா இங்க அடைச்சு வச்சுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம எனக்குள்ள ஃபயர் ஸ்பிரிட்ட வளர்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபயர் ஸ்பிரிட் ஒரு முழு நிலா நாள் அன்னைக்கு என்னை இங்க இருந்து வெளியே கூட்டு போகும். அப்படி கூட்டு போகும்போது இங்க இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரியா அதே நேரம் மாடர்ன் உலகத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு லியா. கார்ல ஏதோ வேலை விஷயமா போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கார் ஆக்சிடென்ட் ஆகுது. திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்ணை முழிச்சு பார்த்தா சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கா. என்ன நடக்குது இங்க? நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு லியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க ஒரு பையன் வரான். லியா, நீ தெரியாதனமா சிம்மாவோட மலை இருக்கிற பகுதிக்கு போயிட்ட. தெரியாதனமா தானே போன. மாஸ்டர் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. சீக்கிரம் வா, மாஸ்டர் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்ல, சிம்மாவா அது யாரு? இந்த பையன் யாரு? என்ன எதுக்கு ஜூனியர்னு கூப்பிடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் பேசின விஷயத்தெல்லாம் கேட்டேன். ஏதோ மவுண்டைன்னு சொன்னான். இந்த மவுண்டைன் அப்படின்னு இல்லையா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவ மாடர்ன் உலகத்துல இருக்கும்போது அவள அவங்க மேனேஜர் கூப்பிட்டு, இங்க பாருமா, ஜியாவுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு உன்னோட மலையோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ நாளைக்கு போய் என்ன பண்ற, அவரை பாத்துட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் லியா கிளம்பியிருக்கா. அப்போ அந்த சம்பவம் நடந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. வேற ஏதோ உலகத்துக்கு மாறி வந்துட்டோம் போலன்னு சொல்லிட்டு லியாவும் கூடவே போயிட்டு இருக்கா. மாஸ்டர் கிட்ட விட்டுட்டு அந்த பையன் அங்கிருந்து போயிடுறான். மாஸ்டர் லியாவை கூப்பிட்டு அவ உடம்புல கொஞ்சம் சக்தியை விட்டு பாக்குறாரு. நீ எங்க சிம்மாவோட மலை பக்கத்துல போனதால அங்க இருக்கிற பவர் ஒண்ணு அட்டாக் பண்ணிருக்கு. அதனால மூளை கொஞ்சம் கலங்குன மாதிரி இருக்கும். பழைய விஷயத்தெல்லாம் நீ மறந்தே போயிட்ட. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா? நம்ம ரொம்ப சின்ன இனத்துல இருந்து வந்திருக்கோம். சொர்க்கத்துல சிம்மா இருக்கார்ல, அவர் கூட வேலை செய்யறதுக்காக ஒரு 100 பொண்ணுங்கள செலக்ட் பண்றதுக்கான போட்டி நடக்குது. நம்ம சார்பா யாரையாவது அனுப்பணும். நீ செலக்ட் ஆக மாட்ட. உன்கிட்ட பவர் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நம்ம இனத்துல இருந்து யாராவது போறாங்கன்னு கணக்கு காட்டணும்ல. அதுக்காக போயிட்டு வான்னு சொல்ல, கணக்கு காட்டணுமா? சரி ஓகே போலாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இருக்கிற சீரியஸ்னஸ் புரியாம. லியாவ கூட்டிட்டு அவங்க மாஸ்டர் கிளம்புறாரு. லியா பயங்கரமா கட்டி புடிச்சிட்டு பறக்கத்துக்கு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த இடத்துல இருந்து பாரு. எவ்வளவு செழுமையா இருக்கு பாரு. 7 உலகத்துக்கும் பவர் இங்க இருந்து தான் கிடைக்குது. இங்கதான் அந்த உச்சி மலையில சிம்மா இருக்காரு. சிம்மா தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கடவுளே. ஆனா அவர்தான் இன்னர் கோர்ட்ட மட்டும்தான் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் 500 வருஷமா அந்த மலைக்குள்ளதான் அலைஞ்சு கிடக்குறாரு. அவர்கிட்ட இருந்து வர பவரால தான் அதுக்கு கீழே 8 பிரிவுகள் இருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 பிரிவுகளுக்கு கீழே குட்டி குட்டியா நிறைய செக்ட் இருக்கு. அதுல ஒரு செக்ட் தான் நம்பன்னு சொல்ல லியா கேக்குறா. சிம்மா 500 வருஷத்துக்கு அப்புறம் மலையை விட்டு வெளியே வர போறாருன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம எதுக்கு 100 பொண்ணுங்கள உள்ள அனுப்பணும்? அவர் தானே வெளியே வரணும்னு கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல என்னன்னு. ஒருவேளை அவருக்கு வெளியே வர்றதுக்கு பிடிக்காது போல. உள்ளயே இருட்டிலேயே இருக்கிறதுக்கு தான் அவருக்கு பிடிக்கும் போலன்னு மாஸ்டர் சொல்ல, அப்படி கூட ஒருத்தங்க இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே லியா அங்க இருந்து போறா. லியாவை டிராப் பண்றாங்க. அங்க இந்த போட்டிக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. சிம்மா கிட்ட 100 பொண்ணுங்க தான் வேலைக்கு செய்யணும். ஆனா 100 பொண்ணுங்கள்ல செலக்ட் பண்ணும்ல. அப்போ இன்னும் நிறைய பேர் நானும் போவேன் நானும் போவேன்னு வந்திருக்காங்க. மாஸ்டர் நான் அப்படி ஒரு ஓரமா நின்னுக்கவா அப்படின்னு லியா கேக்குறா. ஓரமாவா? இங்க பாரு அப்படின்னு மாஸ்டர் ஒரே ஒரு பவர் குடுக்குறாரு. லியா பறந்து போய் மிடில்ல போய் விழறா. இது பாரேன், கொஞ்சம் கூட உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல. எந்த ஒரு பவரும் கிடையாது. மூஞ்சி மட்டும் கியூட்டா இருக்குன்னு உள்ள வந்து நிக்கிறான்னு லியாவ பத்தி மத்த பொண்ணுங்கலாம் பேசுறாங்க. ஹே தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ன்னு லியா சொல்றா. அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன் காம்ப்ளிமெண்ட்ங்கிறா.
மூளையும் உள்ள போலன்னு மத்த பொண்ணுங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சரி சரி ஓகே, இவ்வளவு மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாதவலாம் எங்க வின் பண்ண போறான்னு அவளை பத்தி பேச, பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்து திடீர்னு பவர் லியாவோட உடம்புக்குள்ள போயிடுது. என்ன ஏதோ சில்லுன்னு போற மாதிரி இருக்குன்னு லியா யோசிக்கிறா. கரெக்டா அதே நேரம் 8 பிரிவுகள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த 8 பிரிவுகளோட லீடர்ஸும் வராங்க. இந்த 8 பிரிவுகள் இல்லாம ஷீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த ஷீ தான் சிம்மாவோட ஃபேமிலி இருக்குல்ல, பரம்பரை பரம்பரையா அவங்களுக்கு பர்சனலா வேலைக்காரங்களா, மேனேஜரா அந்த மாரி இருக்காங்க. அந்த ஷீயோட ஹெட் தான் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. சிம்மா நம்ம புனித கடவுள். அவருக்கு வேலை செய்யறதுக்கு உங்களுக்குலாம் குடுத்து வச்சிருக்கணும். உங்கள 100 பேர் செலக்ட் ஆக போறாங்க. யாருன்னு பார்க்கலாம். எல்லாம் உட்காருங்கன்னு சொல்ல, அங்க ஒரு புனித பறவை பறந்து வருது. யார் அந்த 100 பேர் அப்படிங்கிறத இதுதான் செலக்ட் பண்ணுமா. யார் மேலலாம் க்ளோ இருக்கோ அந்த தான் 100 பேரு. இதுல பார்த்தா நம்ம லியா மேல க்ளோ வருது. எனக்கு பவரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கே க்ளோ வருது. நான் சும்மா ஒப்புக்கு சப்பானிக்கு தானே இங்க வந்திருக்கேன்னு அவ யோசிக்கிறா. அங்க ஒரு பொண்ணு உடம்புல இருந்து இவளுக்கு சக்தி போச்சுல்ல. அந்த சக்தி போன பொண்ணுக்கு இப்போ எந்த க்ளோவுமே வரல. அவளோட மாஸ்டர் பாக்குறாங்க. இதுல கூட செலக்ட் ஆகலையான்னு அவங்க கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இவ்ளோ பவர் இருக்கு. நான் ஏன் செலக்ட் ஆகலன்னு அந்த பொண்ணு தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. லியா மறுபடியும் மாஸ்டர பாக்க போறா. மாஸ்டர் பாக்குறாரு. நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல லியா. நம்மள மாரி ஒரு குட்டி இனத்துக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ போற, கலக்குற, சிம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறன்னு சொல்ல, சிம்மா என்னங்க ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக பெரும் கடவுள்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அவர்கிட்ட போ முடியும்? எனக்கு பவரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வளரணும்னு எனக்கு ஆசையும் கிடையாது. சும்மா சாப்பிட்டோமா, ஓரமா படுத்து தூங்கணுமான்னு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அவளோட கூட்டத்துல மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் லியா கலக்கு கலக்குன்னு அவ்வளவு பேர் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வராங்க. எல்லாரும் என்ன நம்பிதான் நம்பிக்கை வச்சிருக்கீங்க போல. சரி பரவாயில்ல, போனா போது, நான் போயிட்டு வரேன்னு லியாவும் முடிவு பண்ணிடுறா. லியாவ அடுத்த நாள் மாஸ்டர் அனுப்புறாரு. லியா வந்து இறங்குறா. சுத்தி முத்தி பாக்குறா. பொண்ணுங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. இந்த 500 வருஷமா உள்ள சிம்மா தனியா மட்டும் தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. வேற யாருமே பக்கத்துல போனது இல்ல. முதல் தடவையா நம்மள கூட்டு போக போறாங்க. என்ன வேலை இருக்கும், நம்ம என்ன செய்வோம்னு சில பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அந்த 8 டீமோட லீடர்ஸும் ஓரமா வந்து நிக்கிறாங்க. ஷீ ஃபேமிலி இருக்கார்ல, அந்த தலைவரும் வந்து நிக்கிறாரு. திடீர்னு சிம்மா கிட்ட இருந்து ஒரு பவர் வருது. அத்தனை பேருக்கும் மூக்கு, வாய், காதுன்னு ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து போய் கால்ல விழுந்துட்டு இருக்க. நம்ம லியா இருக்கால்ல, என்னது இது, கருணை கடவுள்னு சொன்னாங்க. நம்ம சும்மா வந்து நின்னதுக்கே நம்மள அடிச்சு வாயிலிருந்து ரத்தம் வர வைக்கிறாரு. இவர்கிட்ட போனா நம்ம எலும்பு கூடு கூட மிஞ்சாது போலயே அப்படின்னு சொல்றா. அங்க இருக்கிற மத்த குரூப் லீடர்ஸ் எல்லாம், சார் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தான் 100 பொண்ணுங்கள நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இவங்கள உங்க கூட கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்களா பத்திரமா போயிட்டு வாங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. நீங்க போக போறது கடவுள் கிட்டன்னு சொல்ல, லியா பாக்குறா. ஆஹா, இது கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏதோ அரக்கம் போல. எஸ்கேப் ஆயிடலான்னு மத்த பொண்ணுங்கலாம் மேல ஏறி மலைக்கு போக, நான் கொண்டு வந்தது எங்கேயோ காணாம போட்டேனே, எங்க போச்சுன்னு தேடிட்டே எங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. ஒருத்தர் பாக்குறாரு. நீ என் கூட வா அப்படின்னு தர தரன்னு இழுத்துட்டு அவளையும் கொண்டு போய் மலையில விட்டுடுறாரு. வேற வழியே இல்லாம லியா இப்போ ஏற ஆரம்பிக்கிறா. என்னது இது? எதுக்காக நம்ம கை காதுல எல்லாம் ரத்தம் வரணும்? எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிய சிம்மாங்கிற கடவுள் ஃபாலோ பண்ணும்? 500 வருஷமா உள்ள வேற அடைஞ்சிருக்காரு. அதனால பைத்தியம் புடிச்சிருச்சு போலன்னு லியா சொல்லிட்டே வரா. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் பாம்பு இவங்க முன்னாடி வந்து நிக்குது. 100 பொண்ணுங்களும் பயந்துதான் போறாங்க. லியா பாக்குறா. பாம்பு குட்டியா வந்தாலே பயமா இருக்கும். இவ்ளோ பெருசு வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படியா நாங்க உள்ள போறதுன்னு யோசிக்கிறா. அப்ப அதுல ஒரு கொஞ்சம் சீனியரான பொண்ணு இருக்கா. அவதான் பயப்படாம இருக்கா. நாங்க இங்க சிம்மா கடவுளுக்கு வேலைக்காரங்களா இருக்க வந்திருக்கோம். எங்களை கூட்டு போய் உள்ள விடுங்க. எங்களுக்கு வழி தெரியாதுன்னு சொல்ல, அந்த பாம்பு கொஞ்ச நேரம் உங்களை பயமுறுத்திட்டு போனா போது வாங்கங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கு. லியா பாக்குறா. ஆஹா, இது சரிப்பட்டு வராதுன்னு விட்டடிச்சு எல்லாரும் ஒரு பக்கம் போக, பின்னாடி வேற டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அது சிம்மா கண்ல பட்டுறது. எவ்வளவு தைரியம்னு லியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். லியா நேரா உள்ள வரவ ஒரு பாதை வழியா போலான்னு ட்ரை பண்றா. சிம்மாவோட பவர் தடுத்து நிறுத்துது. என்ன உள்ள போக முடியலன்னு தொட்டு பாத்துட்டு இருக்கா. சிம்மா பாக்குறான். கிரிமினல் நினைச்சா பைத்தியக்காரி எவ்வளவு உள்ள வந்திருக்கா. இவ உடம்புல டீமன் சக்தி இருக்கு. டீமன் சக்தி இருக்கிற ஒருத்தி சொர்க்கத்துக்கு எப்படி வந்தா அப்படின்னு சரியான முட்டாள் போலன்னு அவள பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். லியாக்கு அதுக்கு மேல பயம் தாங்கல. தனியா வந்தது தப்புதான் அப்படின்னு பொண்ணுங்க எங்க போனாங்களோ அவங்கள பார்த்து ஓட ஆரம்பிக்கிறா. லியா போயிட்டு, என்ன இந்த பில்டிங்ல படிக்கட்டு போயிட்டே இருக்கு, பொண்ணுங்களும் ஏறிட்டே இருக்காங்க, நம்மளும் கூட போவோம். எத்தனை பேய் படம் பார்த்திருக்கோம். தனியா யாரு முதல்ல ஓடி போறாங்களோ அவங்கதான் சாவாங்க. கூட்டத்தோட கூட்டமாவே போயிடலான்னு ஸ்டெப்ஸ்ல ஏறுறா. ஏன்னா எத்தனை படிக்கட்டு வச்சிருக்கீங்க ஒரே ஒரு ஆள் வாழ்றதுக்கு. ஒரு லிஃப்ட் வச்சா என்னன்னு லியா திட்டிட்டே அந்த மலையோட உச்சியில ஒரு குகை இருக்கு. அதுக்குள்ள போயிடுறா. எல்லா பொண்ணுங்களும் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்க மலையோட குகை தானாவே மூடிடுது கதவு. கரெக்டா அங்க சிம்மா இறங்கி வர ஆரம்பிக்கிறான். அந்த இடமே ரத்த கலரியா இருக்கு. என்னது இது, இவ்ளோ பெரிய இடமும் ரத்தமா நிறைஞ்சிருக்குன்னு பாக்கும்போதே சிம்மா அரியணையில வந்து உட்கார்றான். எல்லா பொண்ணுங்களும் கால்ல விழுந்து கடவுளுக்கு வணக்கம்னு கும்பிட ஆரம்பிக்க, கரெக்டா நம்ம லியா மட்டும் காலை பாக்குறா.
சிம்மாவோட கால் கொடூரமான ஆளு நினைச்சா கால் இவ்ளோ அழகா இருக்கு. முகம் எப்படி இருக்கும்? பார்த்தே ஆகணும்னு இவ மட்டும் லேசா தலைய நிமிர்த்தி பாக்குறா. கரெக்ட்டா அந்த பக்கமா வர சிம்மா இவ முகத்த பாத்துடுறான். லைட்டா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா இவன் முகத்த பார்த்ததுமே அவளுக்கு பயமா இருக்கு. ஐயையோ! என்னது இது? ரொம்ப கொடூர கடவுள்னாங்க. பார்க்க இவ்ளோ கியூட்டா அழகான ஒரு பையன் இருக்கான். இவனுக்கு அந்த கொடூர எண்ணம் இருக்கு. ச்சே இருக்காதுன்னு லியா யோசிக்கிறா. அப்போ அங்க ஒரு பொண்ணு கிட்ட சிம்மா போறான். "எங்க என்ன பாரு, எதுக்கு வந்திருக்கன்னு?" கேட்க, "உங்களுக்கு சேவகம் பண்ண தான் கடவுளேன்னு" அந்த பொண்ணு சொல்றா. பொய்ன்னு அவளுக்கு ஒரே அடி. காத்துலயே அந்த பொண்ணு பறந்து போய் வாயில இருந்து ரத்தம் கக்கி அங்கேயே இறந்து போயிடுறா. எல்லா பொண்ணுங்களும் நடுங்கி போறாங்க. அடுத்து ஒரு பொண்ணு நம்ம லியா பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. என்கிட்ட வராத வராதன்னு லியா சொல்லிட்டு இருக்கும்போதே சிம்மா அந்த பொண்ணு கிட்ட போறான். "நீ எதுக்கு வந்திருக்கன்னு?" கேட்க, அந்த பொண்ணு எடுத்ததுமே சிம்மாவ அட்டாக் பண்றதுக்கு போக, அடுத்த செகண்டே அவளையும் பறக்க விடுறான். அந்த பொண்ணும் அங்கேயே இறந்து போயிட்டு அவ முகம்லாம் மாறி போகுது. மாறு வேஷம் போட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. சிம்மா கிட்ட ஏமாத்த எவ்ளோ தைரியம்னு மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நேரா லியா கிட்ட தான் சிம்மா வரான். "என்கிட்ட வராதீங்க வராதீங்கன்னு" தவழ்ந்தே வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா. "எங்க போற? முகத்த காட்டு." "எங்க என் முகத்த பாருன்னு" அவ முகத்த கொஞ்சமா புடிக்க, நம்ம சிம்மா நெத்தியில ஃபயர் ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இவள பார்த்தோனே ஏன் ஆக்டிவேட் ஆகுது? எல்லாரும் வெளிய போங்கன்னு கத்த ஆரம்பிக்க, அத்தன பொண்ணுங்களும் தெறிச்சுட்டு வெளிய ஓடி போயிட்டு இருக்காங்க. அங்க வர பொண்ணுங்கலாம், "சரி ஓகே, இந்த பக்கமா நெறைய குவார்டர்ஸ் இருக்கு. அங்க போலான்னு" ஒரு சீனியர் மாரி ஒரு பொண்ணு இருந்தால்ல, அவ போயிட்டு இருக்கா. இவ போற பக்கம் நம்ம போணுமா என்ன? அவங்கலாம் குரூப் எல்லாம் வேற. நம்ம குரூப் வேற. இந்த பக்கம் போலாம் வாங்கன்னு இவங்கலாம் தனியா பிரிஞ்சு போறாங்க. ஆனா லியா பாக்குறா. எங்க போறதுன்னு தெரியல. கால் வேற பயங்கரமா வலிக்குதுன்னு யோசிக்கிறா. அப்போ பக்கத்துல ஒரு பொண்ணு வரா. இவ பேரு ரூலியா. அந்த பொண்ணு யோசிக்கிறா. சிம்மா இந்த பொண்ண பக்கத்துல பாத்துட்டு ஏன் உயிரோட விட்டாரு? இவகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு, உனக்கு என்ன கால் வலிக்குதான்னு கால்ல கொஞ்சம் பவர் குடுக்குறா. "ஏய் வலி சரியா போயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" லியா சொல்லிட்டு இருக்கா. "என் பேரு லியா. உன் பேர் என்னன்னு?" கேட்க, "என் பேரு ரூலி. நான் அந்த பக்கமா போறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ரூலி அங்கிருந்து போயிடுறா. பரவால்ல, நல்ல பொண்ணுங்களும் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு லியா கால் போன போக்குல போயிட்டு இருக்கா. கரெக்ட்டா லியாவ பத்தி யாரோ பேசிட்டு இருக்காங்க. இந்த சொர்க்கத்துல இருக்கிற ஆள் ஒருத்தன் நரகத்துல இருக்கிற ஆளு கூட பேசிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், "லியாவ டீமன் சக்தி உள்ள இருக்கிறது தெரியாம இன்னொரு பொண்ணு கிட்ட இருந்து பவர கடன் வாங்கி அமிச்சு உள்ள அமிச்சுட்டேன். சிம்மாவ போய் அவ கொன்னுட்டா அப்படின்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இருக்க பேரியர் போயிடும். அப்போ நீங்க டீமன்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு சொல்ல கவலையே படாத. உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும்" அப்படின்னு அந்த பக்கம் இருக்கிறவன் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு இவனும் கிளம்பி போயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ஷீ குடும்பத்தோட தலைவர், அதாவது சிம்மாவோட ஃபேமிலிய பரம்பரையா பாத்துக்கிற அந்த ஃபேமிலில 2வது தலைவர் ஒரு பையன் இருக்கான். அவன் போய் கேக்குறான், "சிம்மா இன்னைக்கு இவ்ளோ கோவமா இருந்தாரு. அவர் மட்டும் வெளியே வந்தாருன்னா நம்ம யாராவது பொழப்போமான்னு?" கேட்க, ஷீயோட தலைவர் சொல்றாரு, "பாவம் சிம்மா, உனக்கு ஞாபகம் இல்லையா ஹிஸ்டரி?" அப்படின்னு சொல்லிட்டு, சிம்மாவோட அப்பா சிம்மா ஷீ அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு பயங்கரமா என்ன ஆச்சுன்னு தெரியல. வெறி புடிச்சு சிம்மா ஃபேமிலியவே ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்காரு. சிம்மா மட்டும் தான் கை குழந்தையா உயிரோட இருந்திருக்கான். அப்பவே உனக்கு நெத்தியில அந்த ஸ்பிரிட் ஃபயர் இருந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதிசயமா, ரொம்ப அதிசயமா கடவுள்கள்லயே ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குமாம். பல ஜென்மத்துக்கு ஒரு தடவ. அது சிம்மாக்கு கிடைச்சிருக்கு. அந்த சக்தி இருந்தா மட்டும் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்க முடியும். ஆனா அந்த சக்தி சோலையும் சரி, உடம்பையும் சரி ரொம்பவே காயப்படுத்தும் அப்படின்னு அவங்க அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்மா கொஞ்சம் வளர்ந்ததுமே பயங்கரமா வெறி புடிச்ச மாரி கத்த ஆரம்பிக்கிறான். "என்னால முடியல. இந்த நெருப்ப வெளிய எடுங்க, எடுங்க" அப்படின்னு. ஆனா எங்க சிம்மா அவனையே கொன்னுக்கிட்டான் அப்படின்னா, அந்த பவர் யாருக்கும் கிடைக்காதுன்னு, சிம்மாவ அவனையே அவன் கொன்னுக்க முடியாத மாதிரி ஒரு லாக் ஒண்ணு போட்டு, 500 வருஷம் இந்த அரண்மனையிலேயே இருக்கணும்னு இந்த இருட்டு மலைக்கு அனுப்பியிருக்காங்க. சிம்மா அங்க மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஷீ ஃபேமிலி தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம பாத்துக்கிட்டோங்கிற ஒரே காரணத்தினால தான், சிம்மா இப்ப வரைய நம்ம மேல ஒரு சின்ன நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்காரு. 100 பொண்ணுங்க போயிருக்காங்கல்ல, அதுல எத்தன பொண்ணுங்க நல்ல எண்ணத்தோட போயிருப்பாங்க? இந்த 8 பிரிவுல இருந்து போயிருக்கிற நெறைய பொண்ணுங்க, சிம்மா கிட்ட இருந்து எதையாவது திருடுறதுக்கு, இல்ல சிம்மாவ கொலை பண்றதுக்கு, இல்ல சிம்மா கிட்ட குழந்தைய பெத்துக்கிட்டு, அந்த குழந்தை மூலமா அடுத்த பதவிய வளர்க்கறதுக்கு தான் போயிருப்பாங்க. இதெல்லாம் சிம்மாக்கு தெரியாமலா இருக்கும்? எத்தன பொண்ணுங்க உயிரோட வருவாங்கன்னு நெனைக்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்க, சிம்மா அமைதியா நின்னுட்டு இருக்கான். "நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். என் பக்கத்துல வந்தவங்க என் மேல நல்ல அபிப்பிராயத்துல வந்துட்டு இருப்பாங்கன்னு நான் நெனப்பேன் நெனச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அந்த லியா இருக்காளே, அவ மனசுல என்ன பிளாட் பண்ணிருக்கா? எதுக்காக டீமன் சக்தி இருக்கிற ஒரு பொண்ண உள்ள அனுப்பணும்? டீமன் சக்தி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு சொர்க்கத்துக்காரங்க முட்டாளா? இல்ல என்கிட்ட ஏதாவது கேம் விளையாடுறாங்களா? ஆனா அவள பார்த்ததும் என் ஸ்பிரிட் ஃபயர் ஆக்டிவேட் ஆச்சு. அது ஏன் அப்படி ஆக்டிவேட் ஆச்சு? ஒருவேள எனக்கு தேவைப்படுற அந்த விஷயம் அவகிட்ட தான் இருக்கோ அப்படின்னு சிம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஷீ ஃபேமிலி சொன்ன மாதிரியே இந்த 8 செக்ட் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. மெயினான பொண்ணு உள்ள போகல தான். ஆனா அதுக்கு பதிலா ரூலின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அந்த பொண்ணு அடிம வம்சத்து பொண்ணு.
அவ என்னதான் ஒரு பெரிய பவர் இல்லாதவனா கூட அவ ஃபேமிலியோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எது சொன்னாலும் அவ செஞ்சுதான் ஆகணும்னு ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க. மத்த லீடர்ஸ் எல்லாம் நம்ம பொண்ணுங்க உள்ள போயிட்டாங்க. சிம்மா கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்துட்டா போதும். அப்புறம் சிம்மாவ கொன்னுட்டு, சிம்மாவோட வாரிசு நம்ம கையில இருக்கிறதால ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்னு இன்னொரு டீம் பேசுது. அடுத்து இன்னொரு டீம் சிம்மாவோட பிளட் சீல மட்டும் நம்ம அடைஞ்சிட்டா போதும். அடுத்து நம்ம என்ன வேணா பண்ணலாம். நம்மள கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்ல. சொர்க்கத்துக்கு தலைவர்களா நம்மளே மாறிடலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு எண்ணத்தோட தான் அவங்க பிரிவு லேடீஸ உள்ள அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க. இது எதுவுமே புரியாம லியா உள்ள போறா. இந்த இடம் நல்லா இருக்கு. இந்த வீட நம்ம வீடா எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு மாஸ்டர் குடுத்த பவுச் எடுக்கிறா. உள்ள சுருக்கி சுருக்கி நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க. சாப்பாடு எவ்வளவு இருக்கு, ஒயின் பாட்டில் கூட இருக்கு. நல்லது, மாஸ்டர் பண்ணதுலயே நல்ல விஷயம் இதுதான்னு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா இப்ப அதே நேரம் 2 பேர் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பாக்குறாங்க. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த லியா எந்த தகவலும் சொல்லவே இல்ல அப்படின்னு இந்த சொர்க்கத்தை சேர்ந்தவன் கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த பக்கம் இருக்கிறவன் நரக உலகத்தை சேர்ந்தவன் பேரு மிங்லியா. மிங்லி சொல்லிட்டு இருக்கான். அவ உடம்புல பெருசா பவர் கிடையாது. ஆனா அவ உடம்புல விஷம் இருக்கு. அந்த விஷத்தை நீ ஆக்டிவேட் பண்ணிட்டனா அவளால வழி தாங்க முடியாது. கண்டிப்பா உன்கிட்ட வந்துதான் ஆகணும். நீ கவலைப்படாதன்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த சொர்க்கத்தை சேர்ந்தவனும் கிளம்பி போயிட்டு இருக்கான். லியாக்கு எதுவுமே தெரியாது. அவளே புதுசா மாடர்ன் உலகத்துல இருந்து தானே போயிருக்கா. இந்த ஐடியாலாம் இல்லாம ஜாலியா ஒயின் குடிச்சிட்டு இருக்கா. அந்த பக்கமா சிம்மா வந்துட்டான். இவள பாக்குறான். நிஜமாவே தூங்கிட்டா இருக்கா அப்படின்னு அவ பக்கத்துல போயிட்டு, இவள இங்கேயே கொன்னுடலாமா? இல்ல எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு வெட்டி பீஸ நல்லா குடிச்சிட்டு தின்னுட்டு தூங்குற ஒருத்திய எதுக்காக ஏன் பக்கத்துல அனுப்பணும்? என்ன பார்த்தா அவ்ளோ வீக்காவா தெரியுதுன்னு சொல்லிட்டு சிம்மா யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்பதான் லியா எந்திரிக்கிறா. என்ன யாரோ என் பக்கத்துல நின்ன மாதிரி இருக்குன்னு வெளிய போயிட்டு, ஹை இங்க இருக்கிற பூலாம் நைட் ஆனா க்ளோ ஆகுமா? அழகா இருக்குன்னு யோசிக்கிறா. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற வீட்ல இன்னொரு பொண்ணு இருக்கா. ஹை இந்த பூ நல்லா இருக்கே அப்படின்னு அதை எடுத்து லைட்டா மோந்து பாக்குறா. பூவ மோந்து பார்த்த அந்த பொண்ணு அங்கே மயங்கி விழுந்துடுறா. அங்க வர சிம்மா அவளை எரிச்சு முடிச்சிடுறான். லியா பயந்து நடுங்கி ஓலிய ஆரம்பிக்க, அங்க வர சிம்மா அவளுக்கே தெரியாம அவ கழுத்து புடிச்சு டக்குன்னு நெரிச்சு ஷாக் கொடுக்கறான். பாத்துட்டு இருந்தல்லன்னு. இதே நேரம் இந்த 8 செக்ட் இருக்காங்கல்ல, அந்த லீடர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. போயிருக்கிற ஒவ்வொரு பொண்ணு சார்பாவும் ஒரு விளக்கு எரியுது. அதுல ஆல்ரெடி 2 விளக்கு அணைஞ்சு போயிருக்கு. இப்போ 3வது விளக்கு அணைய ஆரம்பிக்க, அங்க லீடர் லேடி பாக்குறா. நான் அனுப்புன பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு. நல்ல வேலை நம்ம பிரிவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் 2 உயிர் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ண மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் இறந்து போயிட்டேனா? அங்க இருக்கிற பூவை மோந்து பாத்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு அந்த பொண்ணு சொல்றா. இதுக்கும் மேலையாவது கேர்ஃபுல்லா இரு. உன்னை சரி பண்ணி நான் மறுபடியும் அனுப்புறேன்னு அந்த லீடர் லேடி சொல்லிட்டு இருக்கா. மத்த லீடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னமும் சிம்மாக்கு கொஞ்சமும் கோபம் குறையல. கோவமா இருக்காருன்னு சொல்ல, கோபம் குறையுமா? எப்படி? நம்ம மேல அவருக்கு எப்படி கோபம் குறையும்? நம்ம அப்பாங்கெல்லாம், அதாவது முன்னாடி லீடர்லாம் என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. சிம்மாக்கு சின்ன வயசுல இருந்து உடம்புக்குள்ள நெருப்பு எரிய ஆரம்பிக்க, கொஞ்சம் அந்த ரத்தத்தை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா உங்க உடம்பு கொஞ்சம் கூலா இருக்கும்னு சிம்மா உடம்புல இருந்து நிறைய ரத்தத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த 8 பிரிவோட லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா தவம் பண்ற மாதிரி உட்கார்ந்து ரத்தத்தெல்லாம் அவங்க எடுத்து உடம்புல சக்தி ஏத்திட்டு இருக்காங்க. இத யோசிச்சு பார்த்துட்டு ஒரு லீடர் சொல்றாரு, சிம்மா 500 வருஷம் இல்ல 5000 வருஷமே ஆனாலும் கோவத்தோட தான் வெளியே வருவாரு. நம்ம அதை தாங்கிதான் ஆகணும்னு சொல்ல, ஷீ பிரிவு தலைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவர் கோவத்தோட வந்தாலும், கோவம் இல்லாம வந்தாலும், அவருக்கு முன்னாடி நம்ம பவர்லாம் எடுபடாது. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபயர் ஸ்பிரிட் நம்ம எல்லாரையும் ஒரு செகண்ட்ல அடிச்சு நகர்த்திரும். சோ கேர்ஃபுல்லா இருங்க. அவர்கிட்ட மோதாதீங்க. தப்பான எண்ணங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிம்மா பாம்பு மேல பறந்துட்டே, என்ன பார்க்க வந்திருக்க பொண்ணுங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க நினைச்சியா? ஒண்ணு என் பாடியை திருட, இல்ல என் ரத்தத்தை திருட வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தி இருக்கால அந்த லியா அப்படின்னு லியாவை பத்தி யோசிச்சு பாக்குறான். கழுத்தை புடிச்சு நெரிச்சான்ல, பார்த்தல்லன்னு. அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் அந்த பக்கம் பாக்கல. எனக்கு மாறுக்கன் இருக்கு. நான் இங்க பார்த்தா அங்க பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சிம்மா பாக்குறான். காமெடி பீஸா இருப்பா போலன்னு அவ நெத்திக்குள்ள உண்மைய சொல்ற மந்திரத்தை போட்டுடுறான். என்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு கேட்க, நான் ஏன் கொலை பண்ண போறேன்? எனக்கே பவர் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளெல்லாம் என்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு கொலை பண்ண முடியுமான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. சிம்மா பாக்குறான். உண்மை மருந்து போட்டதும் எப்படி மரியாதை இல்லாம பேசுறா பாரு அப்படின்னு நினைச்சிட்டு, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்க, ரிலாக்ஸ் பண்றதுக்கு, வெக்கேஷன்ல ஃபன் பண்ணிட்டு அங்கங்க சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்? மனசுல நினைக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் வெளியே வருதேன்னு லியா பயந்துட்டு இருக்கா. என்ன கொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, கொல்ல மாட்டேனாவா? இவ்ளோ பெரிய ஆள் நீ, நான் இத்துணூண்டு இருக்கேன், வீக்கான பொண்ணு, அந்த அறிவு கூட உனக்கு இல்லையான்னு லியா வாய மூடிக்கிறா. ஆஹா, மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே வருது, கண்ட்ரோலே பண்ணிக்க முடியலன்னு. இது கேக்குறதுக்கு சிம்மாக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. கொலை பண்றதுக்கு காரணம் எல்லாம் வேணாம். இங்க நீ நிக்கிறல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு கொலை பண்ணணும்னு தோணுது. சரி ஓகே போனா போது. எப்போ போறேன்னு சிம்மா அங்கிருந்து போயிடுறான்.
ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல. ஒரு ஒரு நிமிஷத்தையும் எப்ப சாவோன்னு நினைச்சு நினைச்சு யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு அங்கிருந்து புலம்பிட்டு இவ போய் தூங்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு பாம்பு வந்துருது. அதான் அந்த பீஸ்ட் பாம்பு. இவ வேகமா அலறி அடிச்சுட்டு எந்திரிக்க, என்ன கொல்லாதீங்க கொல்லாதீங்கன்னு லியா சொல்லிட்டு இருக்கா. அது ஒயின் பாட்டில காட்டுது. ஓ ஒயின் வேணுமா? நல்ல வேளை. என் மாஸ்டர் குடுத்த அந்த ஒயின் பாட்டில்ல ஒயின் நிக்காம வந்துட்டே இருக்கு. இருங்க சார், பாம்பு சார், உங்களுக்கு நான் ஒரு பிளேட்ல ஊத்தி குடுக்குறேன்னு ஒரு பிளேட்ல ஊத்தி குடுக்குறா. பாம்பு நல்லா குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கு. பரவால்ல, இதுக்காவது அறிவு இருக்கு போல. நம்ம இன்னும் ஒரு நாளாவது உயிரோட இருப்போம் போலன்னு லியா சொல்லிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம சிம்மா மெடிடேட் பண்ணும்போது, அவன் உடம்புல இருந்து பிளட் எடுத்து அவங்க எல்லாம் குடிச்சாங்கல்ல, அந்த ஞாபகம் தான் வருது. வலி தாங்க முடியாம கண்ண தொறந்து பாக்குறான். பாம்பு நிக்குது. ஏய் முட்டாள் பாம்பு! லியா கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டுட்டு இருக்க. 2 தடவ அவ குடுத்தத வேற வாங்கி குடிக்கிற. டீமன் பிரிவை சேர்ந்தவ அவ. அவ என்ன விஷம் வச்சாலும் உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டான்னு பாம்பு தலையாட்டுது. ஓ மேடம் சப்போர்ட் வேற பண்றீங்களா நீங்க? சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் நம்ம சிம்மா மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பொண்ணுங்க குரூப்பா இருக்காங்கல்ல 2 குரூப்பா. அதுல ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. நமக்கு வேண்டியது முக்கியமா சிம்மா கிராண்ட் மாஸ்டர நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியதுதான். யாராவது ஒருத்தங்க அவருக்கு புடிச்ச மாரி ஆயிட்டு அவருக்கு ஒய்ஃபா மாறிட்டோம்னு வச்சுக்கோயேன். குழந்தை பொறந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரோல்குள்ள எல்லா சிச்சுவேஷனும் வந்துரும்னு பிளான் போடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் இருக்கு. அந்த பொண்ணு சொல்றா, நம்மளால அவர் பக்கத்துல போக முடியாட்டி அவரோட ஃபயர் ஸ்பிரிட்டோட ப்ளூம் இருக்கு. அந்த ப்ளூம நம்ம கண்டுபிடிச்சு அத நம்ம எடுத்துக்கணும். அத எடுத்துக்கிட்டோம்னா சிம்மாவ நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூலின்னு லியாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அந்த பொண்ணு அங்கதான் நிக்கிறா. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்றா. ரூலி நீ ஒரு அடிமை பொண்ணு. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பம் எங்க குடும்பத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு ரூலிய மிரட்டுறாங்க. அவளுக்கும் வேற வழியே இல்லாம அமைதியா இருக்கா. லியா இங்க இன்னொரு பக்கம் அந்த ஒயின் செல்லர்ல இருந்து ஒரு டப்பா நிறைய ஒயினை ஊத்தி வச்சுட்டு பாம்பு சார் வந்தா குடிச்சிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும்னு தூங்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. லியா உடம்புக்குள்ள விஷம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த நரகத்து ஆளு சொன்னான்ல. ஆனா அந்த விஷயம் லியாக்கு தெரியாது. வலிச்சா போய் பாக்கணும்னு. இங்க அந்த பையன் நின்னுட்டு, என்னது மிங்லி சொன்னா அந்த பொண்ணு வருவா அந்த விஷத்தை ஆக்டிவேட் பண்ணான்னு. ஆனா வரவே மாட்டிக்கிறா. சிம்மா கிட்ட போனதும் பெரிய ஆளுன்னு மனசுல நினைச்சிட்டா போல. வலிலே துடிச்சு சாகட்டும்னு அவன் அந்த மிஷினை போட்டு ஆடிட்டே இருக்கான். லியா வலியில துடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம மயங்கியே விழுந்துடுறா. அப்ப அவள பாக்கிறதுக்கு பாம்பு சார் வராங்க. இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது. லியாவ அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு நம்ம சிம்மாவோட ஹால்ல போய் போட்டுருது. நீ வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்க முட்டாள் பாம்புன்னு சிம்மா கத்த ஆரம்பிக்கிறான். லியா கிட்ட போறான். ஏன்னா நல்லா மயங்கி கிடக்குறா. இவளுக்கு உடம்புக்குள்ள யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா என்ன வந்து கொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு, இங்க பாரு இனிமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. உன்னை கொல்லவா அப்படின்னு பாம்ப பார்த்து கத்திட்டு இருக்கான் சிம்மா. பாம்பு அங்க இருந்து ஓடி போயிடுது. சரி ஓகே. ஆனா மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு அதுபடி ஆடுற அந்த மத்த பொண்ணுங்க பப்பட்ஸை விட இவளே பரவாயில்லன்னு லைட்டா கைய கீறி லியா வாயில வைக்கிறான். ரத்தம் போனதுமே லியா கண்ணு முழிச்சிடுறா. விஷம் போயிருச்சு அப்பயும் நல்லா படுத்து தூங்குறா பாருன்னு சொல்லிட்டு சிம்மா அவனோட இடத்துல போய் உட்கார லியா எந்திரிக்கிறா. எதுக்கு நம்ம இங்க இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்ட்டு சிம்மா கிட்ட எந்திரிச்சு வரா. சிம்மா பாத்துட்டு என் ஹால்ல என்ன பண்ற உனக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்க தெரியாம வந்துட்டேங்க. சத்தியமா தெரியாது. வயிறு வலிச்சுதா தாங்க முடியாம மயங்கிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்றா. சரி ரொம்ப வலிச்சதுன்னா என்ன வந்து கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சிம்மாவ நெத்தியில உண்மை சொல்ற மந்திரத்தை போட்டு கேக்குறான். நான் எப்படி கொல்ல முடியும்? கொலை செய்யறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் எப்படி சரியான என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க நீ என் ரத்தத்தை குடிச்சிருக்கன்னு சொல்ல ரத்தமா லியாக்கு கொமட்டிட்டு வருது. ஒரு சொட்டு கீழே துப்புன நடக்கிறதே வேற. என் ரத்தத்துக்காக 7 உலகத்திலயும் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அதை கேட்காமலே உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல இல்ல இனிமே எனக்கு கொடுக்காதீங்க ரத்தத்தெல்லாம் போய் யாராவது குடிப்பாங்களா சீன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல வந்துட்டு அவள மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்ன கொல்றதுக்கு வரல காரணம் இல்லாம யாரும் கொல்ல மாட்டாங்களா என்ன? நிஜமாவா? எனக்கு கூட தான் உனக்கு பார்க்கும் போதெல்லாம் கொல்லணும்னு ஒரே கோவமா வருது. ஆனா நீ காரணம் இல்லாம கொல்ல மாட்டாங்கன்னல. அதனால போனா போதுன்னு ஒன்னு விட்டு போறேன். இதுக்கும் மேல எனக்கு நீதான் பர்சனல் வேலைக்கார பொண்ணுன்னு சொல்ல நானா? நிஜமாவா? ஏன்னு சொல்லிட்டு கேட்டு சரி சரிங்க என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு லியா அங்க இருந்து கிளம்புறா. இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா? இங்க இருக்கிற எல்லாரும் என் ரத்தத்தை தேடிதான் வந்திருக்காங்க. ஆனா இவ ரத்தத்தையே தேடி வந்ததில்லாத மாதிரி பண்றா. இவ எங்க இருந்துதான் வந்திருக்கா? ஒருவேளை என்ன கொல்லணுங்கிற எண்ணம் இவளுக்கு இல்லனா அப்போ இவள நான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு சிம்மா மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லியா போறா சோகத்தோட. அங்க அதுக்குள்ள இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த சீனியர் பொண்ணு ஒருத்தி இருந்தால அந்த பொண்ணு சிம்மாவோட அரண்மனைக்கு வெளியேற மண்டி போட்டிருக்கா. எப்படியாவது சிம்மா உள்ள கூப்பிடுவாரு. அவரை கரெக்ட் பண்ணி வலிக்கு கொண்டு வந்துடணுங்கிறது தான் அவளோட பிளானே. லியா வரா பொட்டி மூட்டையை தூக்கிட்டு நான் பாரு வேற வழியே இல்லாம வந்துட்டு இருக்கேன். இந்த பொண்ணுங்க வாலண்டியரா வந்து உட்காந்துட்டு இருக்காளுங்க. ரொம்ப தைரியம் தான்ட்டு லியா போய் முன்னாடி ஒரு மேஜிக் பேரியர் இருக்கு. அத போய் 2 தட்டு தட்டுறா.
ஹலோ, வேலைக்கும் வர சொல்லிட்டு பேரியர் போட்டிருக்கீங்க, உள்ள விடுங்கன்னு. சிம்மா அத ரிலீஸ் பண்ணி விட்டுடுறான். லியா உள்ள போயிடுறா. இது தட்டுனா கதவு தொறக்குமா? அது தெரியாம நம்ம மண்டி போட்டுருக்கோமேன்னு இந்த 2 பொண்ணுங்களும் போயிட்டு கதவ தட்டுறாங்க. அவ்வளவுதான். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு பறந்து மின்னல் வேகத்துல எங்கேயோ போய் விழுந்துடுறாங்க. உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. லியா பாக்குறா. என்னையா அது? கொடூரமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மூட்டைய தூக்கிட்டு உள்ள வரா. மூட்டையில என்ன இருக்குன்னு சிம்மா கேக்குறான். இது என்னோட திங்ஸ் என் மாஸ்டர் குடுத்தாரு சாப்பிடுறதுக்கு. அது எப்படி மறுபடியும் சின்னதாக்கி பவுச்ல வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு பவர் கம்மி இல்ல. அதான் மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, மூட்டை அங்கேயே இருக்கட்டும். என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சிம்மா மறுபடியும் இந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கிறான். இந்த படிக்கட்டா எண்டே இல்லாம போயிட்டு இருக்கட்டுமேன்னு லியா பின்னாடியே வந்துட்டு, அந்த பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்களா? ஏன் கொலை பண்ணீங்கன்னு கேக்குறா. அவங்க 2 பேரும் சத்தம் போட்டு இருந்தாங்க. எனக்கு டார்ச்சரா இருந்தது. அதான் சொல்ல, சத்தம் போட்டா கொலை பண்ணுவாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கேன்னு லியா பின்னாடியே போயிட்டு இருக்கா. ரொம்ப டயர்ட் ஆயிடுது. நடக்க முடியல நிக்கிறா. ஓ! நடக்க முடியலையா? சரி இங்கேருந்து இந்த படிக்கட்ட கிளீன் பண்ற வேலைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். லியாவும் ரொம்ப நேரமா கிளீன் பண்ணி பாக்குறா. அப்புறம் ஓரமா உட்காந்து அவ பாட்டுக்கு ஆப்பிள் சாப்பிட ஆரம்பிக்கிறா. போர் அடிச்சு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு படிய கிளீன் பண்றது கொஞ்சம் பரவாயில்ல தான் லியா நினைச்சிட்டு இருக்கா. இங்க இருந்து கீழ பார்த்தா பயங்கரமா இருக்கு. இருட்டா இருக்கு. 500 வருஷமா உள்ள ஒருத்தன் அடைஞ்சே கிடந்தான்னா, கண்டிப்பா அவனுக்கு பைத்தியம் புடிக்கத்தானே செய்யும். என்னாலயே சிம்மாவ புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப பாம்பு அங்க வருது. பாம்பு சார் நீங்களா? பயந்தே போயிட்டேன் சிம்மா தான்ட்டு. எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, பாம்பு சார் தலையாட்டுது. இங்க வா என் கூடன்னு. அப்படியே அவள தூக்கிட்டு போய் நேரா சிம்மா இருக்கிற ஹால்ல விடுது. சிம்மாக்கு அதுக்குள்ள தவம் பண்றேன்னு தவம் பண்ணி அவனுக்கு ரொம்ப பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த குட்டி பையன் இறந்துடக்கூடாது. ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போயிரும். அதனால எல்லா பவரையும் சிம்மாவ பார்த்து டார்கெட் பண்ணுங்கன்னு சிம்மா குட்டியா இருக்கும்போதே எல்லா நரம்பையும் வந்துட்டு அடைச்சு வைக்கணும். அப்பதான் அவனே அவனை கொன்னுக்க மாட்டான்னு நிறைய கொடூரமான வெப்பன் ஆணி எல்லாம் யூஸ் பண்ணி சிம்மாவை எல்லா பாயிண்ட்டுமே லாக் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்து சிம்மா அப்படியே கனவுக்குள்ளேயே வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மனக்கடல் இருக்கும்ல அது முழுக்க நெருப்பா கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த வலிய அவனால தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துக்கு லியா வந்துடுறா. ஐயோ இவருக்கு ஃபீவர் போல நெருப்பா கொதிக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே நெத்திய தொட்டு பார்க்கலான்னு பக்கத்துல வரா. டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகுது. நேரா போய் இவ விழறேன்னு விழுந்து சிம்மாவோட நெத்தியிலே இவ நெத்தி இடிச்சிருது. அவ்வளவுதான். இவ நெத்தி பட்டதுக்கு அப்புறமா இவ உடம்புல இருந்து கூலிங் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு உள்ள எரிஞ்சிட்டு இருக்க மனக்கடல் கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு பனியா மாறுது. அதுக்குள்ள சிம்மா கண்ணை திறந்து பாக்குறான். தெரியாம வந்துட்டேன். பாம்பு சார் என்ன கூட்டு வந்தாருன்னு இவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்க அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்றா. சிம்மா ஒரே ஒரு பவர் கொடுத்து அவள மறுபடியும் பக்கத்துல இழுக்கிறான். என் கிட்ட வா நெத்தியில ஓட்ட வச்சுட்டு இவ பக்கத்துல வந்தா என் பவர் கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு எரியறது கம்மி ஆகுது. நார்மல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவள அப்படியே பறக்க விட்டுட்டு எல்லா கூலிங்கையும் உடம்புக்குள்ள இறக்கிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பரபரப்பா இருந்தது இல்ல. அடுத்து என்னென்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. புது சேனல் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.